அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க. வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க, எத்தனை சோதனை வந்தாலும் சரி, தன்னோட தன்மானத்தை மட்டும் இவங்க ஒரு நாளும் விட்டு தர மாட்டாங்க. எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு காலம் சரியில்லை, இவங்க காலில் போய் விழலாமா, இவங்க கையில் போய் விழலாமா, இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வருவாங்க நம்மளோட கன்னிராசிக்காரங்க. தன் கையே தனக்குதவி அப்படின்னு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக லெவலில் இருக்குதுங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்பேற்பட்ட நற்குணங்களை கொண்ட கன்னி ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? என்னம்மா நீங்கள் வேற நலமா இருக்கீங்களான்னு எங்களை பார்த்து கேட்குறீங்களே. இருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா கூட பரவாயில்ல. எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் பிரச்சனைக்கும் நாங்கள் வாழ்கிறதே பெரிய விஷயம். நாங்கள் எங்கம்மா சந்தோஷமாக இருக்க போகிறோம், நிம்மதியாக இருக்க போகிறோம் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு படிப்படியாக கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய ஆசை கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக வெற்றிகரமா முடிய போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுது. உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. ராசி மண்டலத்துல கன்னி ராசி 6வது ராசியா இருக்குதுங்க. கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவானுங்க. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க கன்னி ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கடகம், மகரம், இவங்க எல்லாரும் நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. கன்னி ராசிக்காரர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புவாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க. நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க நேர்மை நியாயம் அப்படின்னு வாழக்கூடியவங்களாம் இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருந்தால் பத்த, தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நுணுக்கம், உழைப்பு, துல்லியம் போன்ற சிறப்பியல்புகள் இவங்க கிட்ட இருக்கு. இவங்க எந்த வேலையை செய்தாலும் ஆழமாகவும் நேர்த்தியாகவும் ஆராய்ச்சி பூர்வமாகவும் செய்வாங்க. எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் முழு தகவலையும் ஆராய்ந்து தெளிவு பெற்றதுக்கு அப்புறம்தான் முடிவெடுப்பாங்க. கன்னி ராசிக்காரங்க வெளியில சொல்ல முடியாத பல கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. இவங்க தங்கள் கஷ்டங்களை வெளியில காட்டிக்கொள்ள மாட்டாங்க. கஷ்டங்களை புலம்பி தள்ளினா யாரும் கேட்க மாட்டாங்க என்ற எண்ணம் இவங்களுக்கு இருக்கு. சீரான பாதையில போக வேண்டும் என்பது இவங்களுடைய வாழ்க்கை லட்சியம். சில மாதங்களாக மனக்குழப்பம், உறவுகள்ல சிக்கல் போன்ற நெருக்கடிகளை இவங்க சந்திச்சிட்டு இருந்தாங்க. ஜாதகத்தை கையில் வாங்கும் ஜோதிடர்களே தெளிவான பதில் சொல்வதில்லை என்ற எண்ணம் சிலருக்கு இருக்கலாம். ஆனால் உண்மையான ஜோதிடம் ஜாதகத்தை கொடுத்தால் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்வார்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கான பொது பலன்கள்ல 75% பொருத்தமாக இருக்கும். மீதமுள்ள 25% தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் மாறுபடும். கன்னி ராசிக்காரங்க பல வருட போராட்டங்களுக்கு பிறகு கஷ்டங்களில் இருந்து விடுபட போறாங்க. கடகம் ராசியில குரு அதிசார பயிற்சி பெற்றிருந்தாலும் சந்திரனும் குருவும் சேர்ந்து கஜகேசரி யோகத்தை உருவாக்கி இருந்தாலும் கன்னி ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க உள்ளது.
கஜகேசரி யோகம் என்பது சந்திரனும் குருவும் ஒரே ராசியில சேரும்போது உருவாகும் தெய்வீக யோகம். இது யானையின் பலத்தையும் சிங்கத்தின் ஆற்றலையும் ஒருங்கே தரக்கூடியது. கஜகேசரி யோகம் கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்தில் நடக்கிறது. இது லாபம், வெற்றி, எதிர்பாராத ஆதரவு, புதிய வாய்ப்புகள் போன்றவற்றை கொடுக்கும். அடுத்த 40 நாட்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாயிருக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு பண நெருக்கடி நீங்கி பண வரவுகள் பல வழிகளில் வந்து சேரும். நீண்ட நாட்களாக இருந்த நிதி ஆதாயம் சீராகும். நண்பர்கள் மற்றும் வணிக இணைப்புகள் மூலம் அரசாங்கத்தின் ஆதரவு கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. பணத்துக்காக யாரிடமாவது கெஞ்சி கூத்தாடிட்டு இருந்த நிலை மாறும். இதுவரை உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்காத கன்னிராசிக்காரர்களுக்கு இனி உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகளிடம் பாராட்டு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அரசாங்க அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கு உயர்வு கிடைக்கும். தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு மற்றும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், கூட்டாண்மையில் வெற்றி கிடைக்கும். புதிய பிஸ்னஸ் தொடங்க இது சரியான நேரம். மாணவர்களுக்கு குரு சந்திர யோகம் சேர்வதால புது ஆர்வம், நினைவாற்றல் அதிகரிக்கும். தேர்வுகளில் வெற்றி, ஆசிரியர் பாராட்டு கிடைக்கும். வெளிநாட்டில் கல்வி தொடர்பான விஷயங்களில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். போட்டித் தேர்வுக்கு தயாராயிருக்கிற கன்னிராசிக்காரர்கள் அரசாங்க அதிகாரியாக மாற முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். வீட்டில் அமைதி பிறக்கும். சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய தலைமையில் ஏற்பாடு ஆகும். திருமண தடைகள் விலகும். வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு, சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு, கல்வி நிலையில வளர்ச்சி ஏற்படும். பெரிய பரிசுகளும் பாராட்டுகளும் உங்களை வந்து சேரும். குடும்பத்தில் இருந்த கசப்புத்தன்மை நீங்கி சண்டை சச்சரவுகள் மறையும். தம்பதிகளுக்கு இடையே நல்ல புரிதல் வளரும். பிள்ளைகளால பெருமை சேரும். மறுமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருந்தா நல்ல வரன் அமையும். காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சி வந்து சேரும். நீண்ட நாட்களாக பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வாங்க. காதல் உறவுகள் திருமணத்தில் நிச்சயிக்கப்படும். கடவுளே வந்து தடுத்தாலும் உங்க சந்தோஷத்தை யாராலையும் தடுக்க முடியாது. இது ஆன்மீக எழுச்சி காலம். குருவும் சந்திரனும் சேர்வதால மன அமைதி அதிகரிக்கும். தியானம், புதிய யாத்திரை, தெய்வீக வழிபாடு போன்றவை பெரிய நன்மைகளை கொடுக்கும். கெட்ட நண்பர்கள், உறவுக்காரர்களை விட்டு விலகுங்க. இந்த நாள் வரைக்கும் கண்மூடித்தனமாக நம்பினது எல்லாமே நல்லதையும் கெட்டதையும் பிரித்து காட்டிடும். பொறுப்பில்லாமல் முடிவெடுக்காதீங்க. சோம்பேறித்தனத்தை கைவிடுங்க. நண்பர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருங்க. உடல் சோர்வு இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. அரசாங்க வேலையில் பதவி உயர்வு, தனியார் வேலையில் சம்பள உயர்வு, வெளிநாட்டு வாய்ப்பு, தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள், கலைஞர்களுக்கு புகழ், ஆசிரியர்களுக்கு மாணவர் பாராட்டு, பெண்களுக்கு வீட்டில் அமைதி, மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி, வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு என கஜகேசரி யோகத்தால் பல நன்மைகள் கிடைக்க போகுது. வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு செய்யுங்க. குருவுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி ஓம் பிரகஸ்பதியே நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க. திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம், தண்ணீர் அபிஷேகம் பண்ணுங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு வெள்ளை நிற ஆடை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. ஆலங்குடி குருஸ்தலம், திருவேங்கடாச்சலம் சிவாலயம், திருவேங்காடு புதுக்கோவில் போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வாருங்க. தாயாருடன் ஆசீர்வாதம் வாங்குங்க. ரொட்டி, பால், வெள்ளை நிற பூக்கள், அரிசி, சர்க்கரை போன்றவற்றை தானம் கொடுங்க. கன்னிராசிக்காரர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள், திட்டமிடக்கூடியவர்கள், நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவர்கள், பொறுப்புணர்வோடு செயல்படக்கூடியவர்கள். கடந்த சில மாதங்களாக உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்காமல் மன அழுத்தத்தில் இருந்தவர்களுக்கு குருவும் சந்திரனும் சேர்ந்து அறிவு தெளிவையும் மன அமைதியையும் தொழில் முன்னேற்ற குடும்ப ஒற்றுமையையும் பண உயர்வும் கொடுக்க போகிறார். இது வெறும் ஜோதிடத்திற்கான நேரம் அல்ல. இது உங்களுடைய ஆற்றலை மீண்டும் எழுப்பக்கூடிய காலம். இந்த 40 நாட்கள் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நல்ல முடிவும் குருவின் ஆசீர்வாதத்தோடு நடக்கப் போகிறது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகிறது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு பகவானை வழிபாடு செய்யுங்க. பசுமாட்டுக்கு பச்சை புல், வாழைப்பழம் கொடுங்க. கோவிலில் கடுகு எண்ணெயால் தீபம் ஏற்றுங்க. திங்கட்கிழமைகளில் வெண்மை நிற ஆடைகளை பயன்படுத்துங்க. சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் பண்ணுங்க. ஓம் சோம் சோமாய நமக என்ற மந்திரத்தை 108 முறை ஜெபம் பண்ணுங்க. தண்ணீர் தானம், பால் தானம் கொடுங்க. அனுதினமும் காலை எழுந்தவுடன் 5 நிமிடம் தியானம் பண்ணுங்க. நான் அமைதியானவன், நான் தெளிவானவன், நான் வெற்றி அடைய பிறந்தவன் என்று சொல்லுங்க. சிவபெருமான் ஆலய
ஆலயங்களுக்கு அடிக்கடி சென்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. பால், தயிர், பாயாசம் தானம் கொடுங்க. மாணவர்களுக்கு புத்தகம், பேனா, நோட்டு புத்தகம் கொடுங்க. பறவைகளுக்கு தானியம் தானம் கொடுங்க. தேவாலயங்களில் தீபம் ஏற்றுங்க. சிவபெருமானுடைய ஆலயங்களில் எள்ளெண்ணெய் தானம் கொடுங்க. கஜகேசரி யோகம் கன்னி ராசிக்காரர்களுக்கு அறிவு, அமைதி, செல்வம், நட்பேறு ஆகிய 4 நிலைகளையும் பரிசாக கொடுக்க போகிறது. இது உழைப்பை வெற்றியாக்கக்கூடிய நேரம். தடைகள் களைந்து புதிய ஒளி பரவக்கூடிய நேரம். குருவின் கரம் உங்களை தொட்டுட்டு இருக்கு. கஜகேசரி யோகத்தின் அருள் உங்களை உயர்த்தி வைக்கும். அன்பும் அமைதியும் நிறைந்த வாழ்க்கை உங்களுக்கு வரமாக கிடைக்க போகிறது. உங்க வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உழைப்பினை உலகத்திற்கு பறைசாற்றும் எண்ணம் உடைய கன்னி ராசிக்கார அன்பர்களே, உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு கிடைக்க போகுது. நீங்கள் பதற்றத்தை குறைத்து கொள்றது நல்லது. இந்த மாதம் வீண் பிரச்சனையால் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். தன பாக்கியாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்காரு. பயணங்களில் இருந்து வந்த தடங்கள் நீங்க போகுது. 6ஆம் இடத்தில் சனி இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள் ஏற்படலாம். வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை அவசியம். தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் அலங்கரிக்கிறார். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடை தாமதம் நீங்கும். போட்டிகளை சமாளிக்கும் திறமை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை ஏற்படும். சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு மாறும். குடும்பாதிபதி சுக்கிரன் ஆட்சி வீட்டில் இருக்கிறார். குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனப்பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. பிள்ளைகளிடம் உங்களுடைய பாசம் அதிகரிக்க போகுது. கலைத்துறையினர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளி உலகத்திற்கு வெளிக்காட்டக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளிடம் ஈடுபடுவது நல்லது. அரசியல் துறையினர்களுக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல போறீங்க. மீன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக பேசுவது நல்லது. நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்யவும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை ஏற்படலாம். கவனமாக படிப்பது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க.
நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க ட்ரீம் லைஃப்காக அதிகமாக கனவு காணக்கூடிய நபராக இருக்காங்க. கனவு வாழ்க்கைக்குள்ளேயே இருந்துட்டு நடைமுறையில் நடக்கக்கூடிய உண்மையை கவனிக்க மறந்துடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் வாழ்க்கைனா என்னென்னு தெரிய வருது இவங்களுக்கு. கனவு கண்டு அந்த ட்ரீம் லைஃப் அடையணும்னு நினைக்கிறது ஒரு ப்ளஸ் தான். ஆனால் அந்த கனவு வாழ்க்கைக்குள்ளேயே நீங்கள் பெரும்பாலும் பயணிப்பால் தான் நடைமுறையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களால் ஏமாற்றத்தையும் தடுமாற்றத்தையும் நீங்கள் சந்திக்கிறீங்க. எந்த வேலையை எடுத்தாலும் ஸ்மார்ட்டாக முடிக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப நேரம் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் உங்களுக்கு கிடையாது. உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதனால உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பகவானின் அதிசார பயிற்சியின் மூலமாக என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்கலாங்க. நம்மளோட கன்னி ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகள் செய்ய நேரிடும். முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் உண்டாகும். அது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும். சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேடலாம். சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கலாம். உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை வந்து சேர போகிறாங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் ஆரோக்கியம் நன்றாக இருக்க போகுது. தொழில், வேலை, உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றியடைய போறீங்க. சேமிப்பு அதிகரிக்க போகுது. உங்கள் உழைப்புக்கும் நம்பிக்கை கிடைக்க போகுது. உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்க போகுது. எதிர்ப்புகள் நீங்க போகுது. உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்க போகுது. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலையை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா நீங்க இருப்ப போறீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில் வந்து சேரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை 1, 2ஆம் பாதம். இந்த மாதம் உங்களுடைய கடமைகளை நீங்க காப்பாற்ற போறீங்க. பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் இருக்காது என்றாலும் வைத்திய செலவு அல்லது வீண் விரய செலவு தவிர்க்க முடியாததா இருக்கும். அதனால சில சமயம் விரக்தி ஏற்படலாம். ஜாதக தசாபுத்தியை பார்த்து தான் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா அப்படிங்கிறதையெல்லாம் கணிப்பாக சொல்ல முடியுங்க. பொதுவாக இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க ஏற்படுத்தும். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிருங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம்
உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க இளமையான தோற்றத்துடனும் மனதளவுல சந்தோஷமாகவும் இருப்பாங்க. இவங்க மனதளவுல எதையும் வைத்து கொள்ளாம பிறரை கெடுக்க நினைக்காம பேராசை இல்லாம இருக்கிறதுனால எப்போதுமே அழகா இருப்பாங்க. கன்னி ராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருந்தா அந்த வீட்டில் முழு பொறுப்பையும் இவங்க தான் ஏற்றுக்கொள்ளுவாங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.